Hello and எல்லாருக்கும் ஒரு happy healthy very good morning and welcome to our டாக்டர்கள் ஆயுர்வேதிக் கேள்விகள். எனக்கு ஜூலை 29ஆம் தேதி நீருட்பான நாள். இப்போ பாத்தீங்கன்னா பெரியவங்களும் சரி சிறியவர்களும் சரி இப்போ வந்து டயரியா டிசென்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற நீர் சத்து வந்து நம்ம இழக்கிறோம். ஸோ இந்த பட்சத்தில் வீட்டில் இருந்தே நம்ம முதல் கட்டமாக முதல் உதவியாக என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி தாங்க நீங்கள் தினந்தோறும் சந்திக்கிற மருத்துவ சவால்களை சமாளிக்கிறதுக்கான உதவி கொடுக்குற ஒரு ஷோ தான் ஆறு டாக்டர்கள் ஆயுர்வேதிக் கேள்விகள். ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்திருக்காங்க. அந்த 6 ஃபென்டாஸ்டிக் டாக்டர்ஸ் யாருன்றதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் ஆர்த்தி, ஒப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் ஷர்மதா, aesthetic dermatologist, தோல் நோய் மருத்துவர். டாக்டர் வேதமூர்த்தி, oncologist, புற்றுநோய் நிபுணர். டாக்டர் அருண்குமார், cardiothoracic surgeon, இதய நோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ராஜேஷ், gastroenterologist, குடல் நோய் மருத்துவர். மற்றும் டாக்டர் செந்தில், யூராலஜிஸ்ட், சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசணுன்னா, உங்களோட கேள்விகள் கேட்கணுன்னா, டவுட்ஸ் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயுர்வேதிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் மகாலட்சுமி பேசுகிறேன் மேடம். வணக்கம் மகா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? சென்னையிலங்க மேம். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேம் எனக்கு மிஸ்டர் வாசல் 2 டைம் ஆயிருக்குது. சரிங்கம்மா. இப்போ 2வது டைம் ஆயிருக்கு. ஆனால் அது எதனால ஆனதுங்கிறது வந்து டார்ச் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு மேம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. டாக்டர் ஆர்த்தி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் மகாலட்சுமி, வயசு எவ்வளோ ஆகுதுங்கம்மா உங்களுக்கு? 30 மேம். 30. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? 2.5 இயர்ஸ். 2.5 இயர்ஸ். 2 தடவை அபார்ஷன் ஆனது எந்த மாசத்துல ஆச்சுமா? டைம் கேட்குறீங்களா மேம்? ஆமாம், எவ்வளோ வாரத்தில் இல்லை 2வது மாதம் 3வது மாதம் அப்படி எந்த மாசத்துல ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு 70 டேஸ்ல ஆனிச்சு மேம். ஓகேம்மா. இப்போ வந்து 52 டேஸ்ல. இது எப்பவுமே செகண்ட் டைம் வந்து எனக்கு ப்ளீடிங் போயிட்டே இருந்துச்சு மேம். 41 டேஸ்ல இருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது. ஓகேம்மா. இப்போ 52 டேஸ்ல வந்து அபார்ஷன் ஆனது. சரிம்மா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கேன்ல வந்து ஹார்ட் பீட் வந்துட்டு அதுக்கப்புறம் அபார்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்களா? இல்ல, ஹார்ட் பீட் தெரியலன்னு சொல்லி தான் தெரியவே இல்ல. அது வந்து டிஎன்சி தான் பண்ணோம். நாங்க இதுக்கு மேல வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்சி பண்ணோம். சரிம்மா. செகண்ட் டைம் வந்து அதுவாவே அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிம்மா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ இது வந்து 3 டைம்ஸ் அந்த மாதிரி ஆனாதான் வந்துட்டு பிளட்லலாம் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்மா. ஆப்லாம் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம உடம்புலேயே வந்து நமக்கு அந்த ரத்த ஓட்டத்துக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது ஃபார்ம் ஆகுதா, அந்த ரத்த அடைப்பு வந்து வருதா அப்படின்னு பார்க்குறக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்மா. அதை எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கான தீர்வு இருக்குது. அதுக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாலே சரியாயிடும். 2 தடவை ஆனதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். நெக்ஸ்ட் கன்சீவ் ஆன உடனே இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பாருங்க. அவங்க டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. தைராய்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே போதும். நீங்கள் இது பெருசாக பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லைம்மா. ஓகே, மருத்துவரோட ஆலோசனையை மறக்காதீங்க நேயர். அடுத்த பார்வையாளர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆயுர்வேதிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? மேடம், என்னோட பேர் சரஸ்வதி. நான் திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சரஸ்வதி. என்னோட பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது. சரிங்க. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் அவனுக்கு கீமோதெரபி முடிஞ்சது. சரிங்க. பர்கேட் லிம்போமான்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரிங்க. இப்போ என்ன பிரச்சனைனா 6 மாசமா அவன் நல்லா தான் இருந்தான். இப்போ 1.5 மாசமா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரே வயிற்று வலி. நாங்களும் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம், அப்டமினல் ஸ்கேன் பார்த்துட்டோம், டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் கிட்டயும் போனோம். அவங்க அப்பண்டிசிஸ் சொன்னாங்க. இப்போ நாங்க வந்து கேஸ்ட்ரோ டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். அவங்களும் அப்பண்டிசிஸ் தான் சொல்றாங்க. இருந்தாலும் 1 வீக் மெடிசன் கொடுங்க அப்படின்றாங்க. இது மாத்திரையிலே குணப்படுத்த முடியுமா, இல்ல சர்ஜரி அவசியம் தானா? இன்னொரு கேள்வி இருக்கு. அப்புறம் இந்த பர்கேட் லிம்போமா வந்து கண்டிப்பா பரவக்கூடியதானா, இல்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? ஓகேமா, முதல் கட்டமா டாக்டர் வேதமூர்த்தி எங்க ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. உங்க குழந்தைக்கு பர்கேட் லிம்போமா எங்க வந்ததுமா? முதல்ல வந்து குணப்படுத்தி இப்ப சரியா இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மேண்டிபிள்ல இருந்து வந்ததா, வயித்துல இருந்து அந்த கட்டி வந்ததா? மேண்டிபிள் அண்ட் மீசோகோலி எதுலமா? ஓகே ஓகே, நேசனண்டு. அது வந்து இப்போ வைத்தியம் பண்ணி முடிச்சு நல்லா இருக்கிறீங்க. இப்போ வந்து வயிற்றுல வந்து வலி இருக்குங்கிறீங்க. ஒரு வைத்தியம் முடிச்சு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வயிற்று வலி. போன தடவை கூட இந்த கேள்வி நீங்கள் தான் கேட்டீங்களா, வேற யாரும்? அல்ல, அது பரவாயில்லம்மா. இப்போ மிக முக்கியமானது வந்து பர்கேட் லிம்போமா வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்கையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய் தான் அது. அதனால் வந்து திருப்பியும் வந்து கம்ப்ளீட்டாக சிடி ஸ்கேனு, செஸ்ட்டு, அப்டமன் எல்லாம் பண்ணி அது வந்து டெஃபினட்டாக அப்பண்டிக்ஸ்னா அப்பண்டிசைட்டிஸ் இருக்கலாம், அப்பண்டிக்ஸ்லேருந்து பர்கிட்ஸும் வரலாம்.
2 பாசிபிலிட்டிஸ் மனசில் வச்சுக்குவோம். அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதை டெஸ்ட்டில் நமக்கு தெரியும். சப்போஸ் பர்கிட்ஸ் தான் நோயாக இருக்குமே ஆனால் உங்களுக்கு மறுபடியும் கீமோதெரப்பி ஆரம்பிக்க சொல்லுவோம்மா, சால்வேஜ் கீமோ ஷெட்யூல்ஸு. சப்போஸ் வெறும் அப்பண்டிசைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் தான் அதோட ட்ரீட்மெண்ட் ஓவர். ஓகே, மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்க, பயப்பட வேணாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. பயப்படாதீங்கம்மா, நம்பிக்கை இழக்காதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். நான் நாமக்கல்ல இருந்து ராஜா பேசுறேங்க. சொல்லுங்க மேடம், எனக்கு பேஸ்ல வந்து எப்பயுமே ஆயிலியாவே இருக்கு. சரிங்க. பேஸ் வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலயே திரும்ப தூங்கி எழுந்த எப்ப இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, டாக்டர் ஷர்மிதா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 34. 34. நிறைய ஸ்வெட் ஆகுமா உங்களுக்கு? ஆமாம் மேடம். டாண்ட்ரஃபும் இருக்கா? டாண்ட்ரஃப் இல்லை மேடம். டாண்ட்ரஃப் இல்லை இல்ல டாண்ட்ரஃப் இல்லை. ஓகே இல்லை மேடம். ஓகே, ஆக்சுவலி கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் பாடியில் ஆயில் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா செபேஷியஸ் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்கின்ல இருக்கிற ஆயில் கிளான்ஸ், அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயில் செக்ரீட் ஆகும். ஸோ ஆயிலி ஃபுட் எடுக்கிறது கம்மி பண்ணிக்கோங்க. தலையில் எண்ணெய் வைக்காதீங்க. நிறைய பேர் தலைக்கு கோகோனட் ஆயில் வைப்பாங்க, எண்ணெய் வச்சு தலை குளிப்பாங்க. அவாய்ட் ஆல் தட் அண்ட் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறையா வாட்டர் குடிக்கணும். அண்ட் இப்போ வர ஃபேஸ் வாஷஸில் சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் இருக்குது. அந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிலினஸ் வர்றது நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ரொம்ப அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. போய் அந்த ஆயில் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, அந்த ஆயில் கிளான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை இவாலுவேட் பண்ணிவிட்டு we will treat you accordingly. ஓகே, ஃபைன். ஸோ இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. பட் முதல் கட்டமாக இந்த ஆயிலை வந்து குறைக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ், அது சாலிசிலிக் ஆசிட் அது இருக்கிற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நிச்சயமாக அதோட குறைவை நம்ம பார்க்கலாம். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து அழைக்கிறீங்க? ஜெயசித்ரா, சொல்லுங்க ஜெயசித்ரா. பேசலாங்க. டாக்டர் அருண்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா? இது போல நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரிங்க. அது வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. சரிங்க. இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கலாம், கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். டாக்டர் கேட்டு சரிம்மா சரி இருக்கலாம் அப்படின்னாங்க. சரிங்க. இப்போ வந்து முதல்ல நின்ன சொல்ல 1 மந்த்லயே ப்ளீடிங் மாதிரி ஆச்சு. ஆனா அப்போ உயிர் இருக்கு, ப்ளீடிங் நிக்கிறதுக்கெல்லாம் மாத்திரை கொடுத்தாங்க, அதெல்லாம் செட் ஆச்சு. சரிங்க. 5 அந்த அப்புறம் பாஸ்வாரின் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், அது ஸ்டாப் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஊசி போட்டாங்க. சரிங்க. அதுல 3 மந்த் போட சொன்னாங்க. சரிங்க. அப்போ போட்டுட்டு அப்பதான் குழந்தைங்க நல்லாதான் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து 5 மந்த்ல வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்ல குழந்தை வயசுலயே இறந்துட்டு இருக்குமா அப்படின்னுட்டாங்க. அது ஏன் இதனால அப்படின்னு. அதான் இப்போ நீங்கள் உங்கள் இருதய ஆப்ரேஷன் பண்ணது என்ன, வேல்வ் ஆப்ரேஷன் பண்ணாங்களா? ஆமாம், மெட்டல் வால்வு பண்ணிட்டாங்க. மெட்டல் வேல்வ். அதான் வேல்வ் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக. அசிட்ராம்னு ஒரு மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த அசிட்ராம் மாத்திரை வந்து ஃபஸ்ட்டு கர்ப்பகாலத்தில் 3 மாதத்தில் குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து மருத்துவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 3 மாதமும் கடைசி 3 மாதமும் பிரசவ காலத்தில் அசிட்ராம் மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம். அப்புறம் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் தான் போடணும். அப்படி நீங்கள் கன்சீவ் ஆகும்போது மருத்துவரை நீங்கள் ஆலோசிச்சுருந்துருந்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணியிருக்கலாம். அதுதான் காரணமாக இருந்திருக்கும். இதை தவிர வேறு காரணங்களாகவும் இருந்திருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் வந்திருக்கலாம், அந்த ப்ராப்ளம்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கன்சீவ் ஆகும்போது கரெக்டாக இருதய டாக்டரும் கைனகாலஜி டாக்டர் 2 பேர்த்தையும் சேர்ந்து ஆலோசித்து அதை அட்வைஸ் எடுத்துக்கணும் நீங்கள். ஓகே, ஃபைன். ஸோ கார்டியோதொராசிக் சர்ஜன் மற்றும் கைனகாலஜிஸ்ட் இவங்க 2 பேர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் என்ன, இங்கே அழைக்கிறீங்க? ராயப்பேட்டிலேருந்து கார்த்திகா பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் கார்த்திகா. எனக்கு அலர்ஜி ஆகி கழுத்துலாம் சமயத்துல வீங்கிக்குது, 2வது அரிச்சு அப்படியே தடிக்குது மேடம். ஓகேம்மா, டாக்டர் ஷர்மிதா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், உங்களுக்கு நிறைய வேர்க்குமாம்மா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருந்தது டாக்டர், வேர்த்தாலும் அலர்ஜி ஆனிச்சு. முன்னாடி மூக்குல அரிப்பு இருந்துச்சு. அதுக்கு ஒரு 2005 பார்த்தேன் டாக்டர். ஒரு 15 நாள் தான் ஒரு டிராப்ஸ் ஒண்ணு கொடுத்தாங்க, போட்டேன்.
அதுக்கப்புறம் தேவையாச்சு. ஆனா இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 9 மாசமா இப்ப அது மாதிரி அரிச்சு அப்படியே தடிக்குது டாக்டர். தடிப்பா வந்துட்டு போயிடுதா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு? ஆமா, அப்படியே பெருசு பெருசா தச்சு உடம்பு ஃபுல்லாவே இதாயிருக்கு. அப்புறம் போயிருக்கு டாக்டர், திருப்பி வந்துருக்கு டாக்டர். நான் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. எப்பயாவது உதடு வீக்கம் அந்த மாதிரி மூச்சு விடுற கஷ்டம் இருக்குது டாக்டர். ஓகே. பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி அறிகுறி இருக்கா? யூரின் போகும்போது எரிச்சல், இல்லாட்டி வயிறு எரிச்சல், சொத்த பல்லு? ஓகே. இது எல்லாமே பாடியில் வேற எதுக்காவது மாத்திரை சாப்பிட்றீங்களா? வேற ஒண்ணுத்துக்கும் சாப்பிடல டாக்டர். இந்த அவியல் மாத்திரை தான் அப்ப போட்டுட்டு இருந்தேன். இப்பதான் அது 9 மாசம். இந்த குழந்தை எனக்கு 2 குழந்தை இருக்கு டாக்டர். ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்துச்சு. ஆனா சளி இருக்கு டாக்டர். எனக்கு இருமல் இல்லை. ஆனா குழந்தை பிறக்கிற டயத்துல இருமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்ல. ஆனா சளி இருக்கு டாக்டர். அதுதாங்க, உங்களுக்கு பாடியில் ஏதாவது ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லாட்டி வேற ஏதாவது இன்சைட்டிங் ஃபேக்டர் ஏதாவது இருக்குதுன்னா அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியா புள்ளியா இருக்கு டாக்டர். வெள்ளை வெள்ளையா சின்ன சின்னதா. அது ஒரு அது ட்ரெஸ், அந்த காட்டன் ட்ரெஸ் போட்டா ஒன்றும் தெரியாது. மற்றபடி பாலிஸ்டர் மட்டும் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான், அங்கே ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலே உங்களுக்கு அதுக்கே அலர்ஜி வரலாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் யார்கிட்டே அது போய் காட்டுங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க வெதர் அதுதான் அதனால தான் வருதா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ், தைராய்டு டெவலப் ஆகிருக்கு, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு அலர்ஜி வருதான்னு அவங்க இவாலுவேட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி இதுக்கு அலர்ஜி மாத்திரை கொடுத்து இல்லாட்டி அடிப்படையாக என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணாலே யூ வில் பி ஃபைன்மா. ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. தொடர்ந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். பட் இது இல்லாமல் ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்வி. உங்கள் ஆரோக்கியம் இப்பொழுது உங்கள் கையில். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேச நீங்கள் லைவாக கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459644. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் இந்த டாக்டர் பேசணுமா? ஷேக் அப்துல் கரீம் என்னுடைய பேரு, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு கேன்சர் கட்டி இருந்ததுமா, பிளாடர், யூரின் பிளாடர்ல. சரிங்க, சொல்லுங்க. அதை நான் ரிமூவ் பண்ணியாச்சு, ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. சரி, அதுக்கு என்ன சார், இன்னும் இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே எடுக்கல நானு. இல்லை இதில் மிக முக்கியமானது யூரினரி பிளாடர். உங்கள் வயசு எவ்வளவு? என்னோட வயசு 45 இயர்ஸ் தான். 45 இயர்ஸ் ஆகுது. யூரினரி பிளாடர் கேன்சர்லேருந்து பிளாடர் முழுதும் எடுத்துட்டு யூரிட்டரை டைவர்ட் பண்ணியிருக்காங்களா? என்ன மாதிரி சார்? இல்லை, அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணாங்க, அவ்வளோதான், லேசர் மூலியமா. ஓகே, சின்ன கட்டியாக இருந்திருக்கு, லேசர் மூலியமாக ரிமூவ் பண்ணியிருக்காங்களே? ஆமாம் ஆமாம் சார். சரி, அது வந்து சர்ஜிக்கல் டெக்னிக் இல்லை, லேசர் மூலமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இதுன்னா ஃபல்கரேஷன் பேர். அதுக்கடுத்து அவங்க வந்து பிளாடருக்குள்ளேயே ஒரு பிசிஜி வேக்சின் கீமோதெரப்பி கொடுத்துருப்பாங்க. ஒரு 12 தடவை கொடுக்கணும் வீக்லி ஒன்ஸ். அது செய்தாங்களா? கீமோதெரப்பிலாம் எதுவுமே செய்யலை. இல்லை, கீமோதெரப்பி இல்லை, அந்த யூரினரி பிளாடர். ஏன்னா உங்களுக்கு வந்து சின்ன கட்டி அதை சத டெஸ்ட்டில் உறுதிப்படுத்தி லேசரில் குணப்படுத்தி இருப்பாங்க. சத டெஸ்ட்டில் உறுதிப்படுத்திட்ட பிறகு அதை எடுத்து முடித்த பிறகு திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக பிளாடருக்குள்ளேயே மருந்துகளை செலுத்துவோம். பிசிஜி மருந்தோ இல்லைன்னா கீமோதெரப்பி பிளியோமைசினோ உள்ளுக்குள்ளே செலுத்துவோம். அது மாதிரி ஒரு 12 தடவை செலுத்துவோம். அது ஒரு தடவை உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, கட்டாயமாக செலுத்துவாங்க. அதை விட்டுறாதீங்க, ஏன்னா திரும்பி வந்துடும். இது திரும்பி வராமல் தடுக்கிறதுக்காக. ஹோல் பிளாடர் எடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு ஃபல்கரேஷன் பேர். உங்களுக்கு வந்து அந்த கட்டியை மட்டும் லேசரில் ஃபல்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஊசி 12 தடவை வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் போடணும். ஆமாம், அதை விட்டுறாதீங்க. தயவுசெய்து கேட்டு அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிங்க. அது என்ன ஊசி சார்? பிசிஜி ஆர் கீமோதெரப்பி பிளியோமைசின்னு நரம்புல கொடுக்கறது இல்லை, அந்த யூரினரி பிளாடருக்குள்ளே இன்ஸ்டில் பண்ணுறது. இன்ஸ்டில்னா உள்ளுக்குள்ளே செலுத்துறது, இன்ஜெக்ட் பண்ணுறது இல்லை. இன்ஸ்டில் பண்ணுறது ஒவ்வொரு வாரமும் 12 வாரம் கொடுப்போம். வாரத்தில் ஒரு நாள் 12 வாரம் கட்டாயமாக எடுத்துங்க. அதை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க. இது மாதிரி பிளாடருக்குள்ளேயே மருந்து கொடுக்கறது சொல்லியிருக்காரு ஸ்பெஷலிஸ்ட்டு, 12 தடவை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். பிசிஜி. ஆமாம், அதை ஞாபகப்படுத்திங்க. இல்லைன்னா மருந்து இருக்குது, எதுனாலும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க.
டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹார்ட் டாக்டர் பத்தி பேசுறேன் மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? எம் ரவிச்சந்திரன், காஞ்சிபுரம் மேடம். ரவி, டாக்டர் அருண்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க ரவிச்சந்திரன். சார் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் 2011ல பண்ணாங்க சார். சரிங்க. திருப்பி மெட்டல் வால்ல வச்சாங்க, ஏதோ ப்ராப்ளம் திருப்பி. சரிங்க. இப்போ 2015ல பண்ணாங்க சார். சரிங்க. ரெண்டாவது ஆபரேஷன் பண்ணி வச்சாங்க. இப்ப கை வலிக்குது, லெஃப்ட் கை வலிக்குது, பீச கால் வந்து லெஃப்ட் கால். சரிங்க. அப்படியே மருத்துவ மாதிரி இருக்கு சார், மூச்சு ஈத்து உரத்தா இருக்குது. சரிங்க. இப்போ உங்களுக்கு 2011ல பண்ணது வந்து ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லைங்க சைடில் ஆப்ரேஷன் பண்ணாங்களா? சைடு ஆப்ரேஷன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் சார். சரி, பண்ணி வேல்வு மாற்றி வச்சாங்களா? செயற்கை வேல்வு ஏதாவது வச்சுருக்காங்களா? ஆமாம் சார், மெட்டல் வால்வு வச்சாங்க. மெட்டல் வால்வு, ஆமாம். அப்புறம் 2014ல் என்ன அதே திருப்பி எடுத்துகிட்டு இன்னொரு வேல்வு வச்சாங்களா? டிஷ்யூ வால்வு வச்சாங்க சார். டிஷ்யூ வேல்வு வச்சுட்டாங்க. சரி, டிஷ்யூ வால்வு வச்சுருக்காங்க சார். சரி சரி. இது ஆமாம். சரி, அப்போ இருக்கும்போது லெஃப்ட் ஏட்ரியம் சொல்லுவாங்க, ஒரு அறையில் வந்து ரத்த கட்டி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னாங்களா ஆப்ரேஷன் அப்போ? ஆப்ரேஷன் அப்போ ஆனால் சொல்லியிருந்தாங்க சார், ஏதோ ரத்தம் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சார். அது கரெக்ட். அது மைட்ரல் ரீகஜிடேஷன், அது லீக் ஆகிறதுனால தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை, சில பேருக்கு என்ன ஆகும்னா ரத்த கட்டியும் இருந்திருக்கலாம் லெஃப்ட் ஏட்ரியமில். உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சதுன்னா அதனால சில ரத்த கட்டிகள் இப்போ உடம்பு மற்ற இடத்துக்கு பரவலாம். இப்போ குறிப்பாக வந்து பிரெயின் சைடுக்கு போகலாம், இல்லை கை காலுக்கெல்லாம் போகலாம். அதனாலையும் அந்த பிரச்சனை வரலாம். நீங்கள் என்னென்னா திருப்பியும் இப்போ வந்து அந்த டாக்டர்கிட்ட பார்த்து எக்கோ டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வாஸ்குலர் சர்ஜரி ஒருத்தர்கிட்ட காமிச்சிட்டு கீழே இருக்கிற ரத்த நாளங்கள் இருக்கிற ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கான்னு ஒருவாட்டி பார்க்க சொல்லுங்கள். அது பண்ணினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் எதுவும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு நரம்பு டாக்டர் பாருங்கள், அவர் இந்த இதுக்காக சிகிச்சை சொல்லுவார். மற்றபடி இந்த ஆப்ரேஷனுக்கு எதுக்கும் ஒன்றும் பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க. லதா பேசுறோம், நாமக்கல் மாவட்டத்துல லதா பேசுறேன் சார். வணக்கம் லதா, சொல்லுங்கம்மா. நாக்குல அப்படியே வெடிப்பு வருவீங்க மேடம். அது வந்து குரல் புண்ணுனால வருதுங்களா என்னங்கிறது டாக்டர் கேட்கணும். ஓகே, டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. நாக்குல எனக்கு வயசு 38 சார். ஓகே. சின்னதா வெடிப்பு வருதுங்க சார். சரி, எத்தனை நாளாமா இந்த தொந்தரவு இருக்கு? இது வந்து எப்போ இருந்து வெடிப்பு வந்து இப்போ 10 நாளா தான் சார் இருக்கு. ஓகே. ஆனா புண்ணு நாக்குல அதிகமா இருந்துட்டே இருக்கு சார். நாக்குல அடிக்கடி சின்னதா புண்ணு வந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷமா இந்த மாதிரி வருது? சின்ன பிள்ளைல இருந்து இப்படியே இருக்குங்க சார். அப்படிங்களா? உங்களுக்கு மூட்டு வலி இல்லை கண்ணு அடிக்கடி செவந்து போகிறது? ஓகே, லைன் துண்டிக்கப்பட்டது டாக்டர். ஓகே, பேசிக்கலி அவங்க சொல்கிறது வந்து ஆப்தஸ் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்கரண்ட்டாக இந்த ஆப்தஸ் அல்சர்ஸ் வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று வந்து ரொமட்டாலஜிக் சைடில் இருந்து பார்க்கணும், சம் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ். ஸோ அதில் வந்து ஜாயிண்ட் பெயின், ஐ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏஎன்ஏங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கூடவே இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் லைக் சிஆர்பி, இஎஸ்ஆர் இதெல்லாம் பண்ணி இது ஆக்சுவலி ஒரு பயப்படக்கூடிய விஷயமா இதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுமான்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அடிக்கடி நாக்கில் புண்ணு வருதுன்னா உணவு நம்ம இறப்பை குடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு கூட இருக்கலாம். இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்டிகுலர்லி கிரான்ஸ் டிசீஸ். அந்த மாதிரி இருக்கும்போது குடலில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணு வரப்போ அது நாக்குலேயும் இந்த மாதிரி புண்ணு வரலாம். இது இல்லாமல் பெச்சட் சிண்ட்ரோம்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அதில் கூட இந்த மாதிரி நாக்கில் புண்ணு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது ஜெனைட்டல் அல்சர்ஸும் காமன். ஸோ இந்த பேஷண்ட் வந்து இந்த ஒரு சிம்டம் வச்சு பார்க்காம வி ஷுட் சி ஆஸ் அ ஹோல், மற்ற மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரீட் பண்ணோம். பட் மோஸ்ட் காமன் கண்டிஷன் என்னென்னு பார்க்கணும்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி. அவங்க இந்த உதட்டில் வெடிப்பு வருது அப்படின்லாம் சொல்லும்போது ஜென்ரலி இந்த ரிபோஃப்ளேவின் ஆர் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும்போது இந்த மாதிரி வரலாம். ஸோ ஜென்ரலி டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது எந்த ஜென்ரல் ப்ராக்டிஷனர் பார்த்தாலும் பி காம்ப்ளெக்ஸ் ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப கால்சிசின் ரிஃப்ராக்டரி ஆப்தஸ் அல்சருக்கு இந்த மருந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ முதல் கட்டமாக அது வைட்டமின் டெஃபிஷியன்சியாக இல்லைன்றது ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஜிபியை பார்த்துட்டு அப்புறம் முடக்கவாத நோய் மருத்துவர் மற்றும் குடல் நோய் மருத்துவரை பார்க்குறது அவசியம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் கலைவாணி பேசுகிறேன். கலை, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? புதுக்கோட்டை மேடம். சொல்லுங்கம்மா. ஸ்கின் டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாமா? டாக்டர் ஷர்மதா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க மேடம். என் பையனுக்கு 3 முடிஞ்சு 4 வயசு ஸ்டார்ட் ஆகுது. முகத்துல 2 பக்கம் கண்ணத்துலயும் வந்து வெள்ளை வெள்ளையா தேமல் மாதிரியா, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா இந்த பக்கம் ஒரு ரவுண்டா ஒரு வயசு மாதிரி இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு, 2 பக்கமும் இருக்கு. அது எப்படின்னா ஒரு மாசம் இருக்கு, அதுவாவே மறையுது, திரும்பியும் வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன்.
அது ஆக்சுவலி பிட்ரியாசிஸ் ஆல்பான்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளான கண்டிஷனுங்க. கடைசியாக எப்போ டிவார்ம் பண்ணீங்க குழந்தைய? பூச்சி மாத்திரை எப்போ கடைசியாக கொடுத்தீங்க? அது இப்போதான் அது வரவும் சொல்லிட்டு டாக்டர் போய் காமிச்சோன்னா கொடுத்தாங்க. இப்போதான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன். அது ரெகுலராக கொடுக்கணுங்க. ஏன்னா யூஸ்வலி பூச்சி மாத்திரை இல்லாட்டி சில நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கன்னத்தில் அது வர்றது ரொம்ப சகஜம். எஸ்பெஷலி வெயில் படுறதுனால அந்த ஏரியா ரொம்ப தின் ஸ்கின்னாக இருக்கும் அந்த வயசில். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அந்த பிக்மெண்டேஷன் கம்மியாயிட்டு நியூட்ரிஷன் திருப்பி வரும்போது அந்த பூச்சியெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடும். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அது போக போக கம்மியாயிடும். ஓகே ஃபைன். ஸோ இந்த டிவார்மிங் மாத்திரைகளை வந்து இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பாண்டியிலிருந்து பாரதி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. இந்த மோஷன் போனா பிளட் ஆகுதுங்க ஒரு டைம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? வயசு 32ங்க. எத்தனை நாளாக தொந்தரவு இருக்கு? 6 மாசமாவே இருக்குங்க. மோஷன் போனா அடிக்கடி பிளட் ஆகுது, யூரின் போனா எரிச்சலா இருக்குது. சரிம்மா, மோஷன்ல பிளட் வந்து சிகப்பா போகுதுங்களா இல்லை ஒரு மாதிரி கலர் மாறி போகுதுங்களா? சிகப்பா தான் போகுது. சரி, மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது சொட்டு சொட்டா போகுதுங்களா இல்லை மோஷன் கலந்து வருதுங்களா? மோஷன் கலந்து தான் வருது, பிளட் இருந்துது. இல்லை பிளட் இல்லை, நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. பிளட் தனியாக வருது, மோஷன் தனியாக வருதுங்களா இல்லை மோஷனோட பிளட் கலந்து வருதுங்களா? மோஷனோட கலந்து தான் வருதுங்க. சரிம்மா, மோஷன் போகிறப்ப வலி இருக்குங்களா? வலி எரிச்சல் இருக்குங்க. சரிம்மா, இந்த மாதிரி மோஷனில் பிளட்டு போகுதுன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஒரு சர்ஜனையோ இல்லை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும். இது ஃபிஷராக இருக்கலாம், பைல்ஸாக இருக்கலாம், இல்லை மேலே குடலில் வேறு மாதிரி அல்சர்ஸ் புண்ணு இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராக்டோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிக்மாடோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட்டும் பண்ணி இது ப்ளீடிங் சோர்ஸ் வந்து சாதாரண கண்டிஷனாக இல்லை வேறு ஏதோ நம்ம ட்ரீட்டபிள் அல்சர்ஸு இல்லை பாலிப் அந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணணுமா. மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்க. தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியம் பற்றி நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம். பட் இது இல்லாமல் ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே வித் அஸ். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். தினம்தோறும் ஆரோக்கியம். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். எங்கள் ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேச நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. இப்போ 6 டாக்டர் 6 கேள்விகளில் வந்து நிறைய பேர் கால் பண்ணி இந்த குழந்தையின்மை பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. டாக்டர் செந்தில்குமார், இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த லேப்டாப் வச்சு பேசுகிறாங்க, இல்லை சூடான சாதனங்கள்னால வந்து குழந்தையின்மை காரணம், இது ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ இந்த குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டின்ற எடுத்துகிறப்ப ஒரு கப்புள்ஸை ட்ரீட் பண்ணுறோம். ஜென்ரலாக இப்போ கைனகாலஜிஸ்ட்டை மட்டும் பார்க்காம அந்த ஹஸ்பண்டுக்கும் என்ன ப்ராப்ளம்ன்றது இனிஷியலாக பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஹீட் ரிலேட்டட் இது பேசும்போது இப்போது இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து டெஸ்டஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. டெஸ்டஸ் வந்து உடம்புக்கு வெளியே இருக்குது. டெஸ்டஸ் ஏன் இப்போ லேடிஸ்க்கு ஜென்ரல் இந்த ஓவரிஸ் வந்து உடம்புக்குள்ளே இருக்குது, பட் ஜென்ஸுக்கு டெஸ்டஸ் வந்து உடம்புக்கு வெளியே இருக்குது. உடம்புக்கு வெளியே இருக்க ரீசன் வந்து பேசிக்கலாக இந்த டெஸ்டஸ்லேருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சரோட ஒரு 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருந்தால் தான் நார்மலாக ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நேச்சுரலாகவே டெஸ்டஸ் வெளியே இருக்கிறது காரணம். இப்போது ஹீட் ஜாஸ்தி இருக்குது. சப்போஸ் நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு லாங் டைம் ஒரு 200 years பேக்னா இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த லேத் பட்டறையில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சிம்னிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து அந்த அவங்க ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்டில் வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஹீட்னால டெஸ்டஸில் வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது. இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன். இப்போது ப்ரெசென்ட் டே சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த லேட் பட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ அந்த சிம்னியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, எல்லாமே மிஷின் டேக் ஓவர் பண்ணுறதால. இப்போ இந்த ப்ரெசென்ட் டே சிச்சுவேஷனில் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து லேப்டாப்ஸ். இப்போ லேப்டாப் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி லேப்பில் வச்சு தான் வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. லேப்டாப் வந்து டேபிள் வச்சு வேலை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி. இந்த லேப்டாப் ஹீட் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. எனி ஹீட் சோர்ஸ் எந்த இதுவுமே க்ளோஸ் டு த டெஸ்டிஸ் இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீட் சோர்ஸஸ் லேப்டாப்ஸு அதில் வர ரேடியேஷன் அதில் வர ஹீட் வந்து உடம்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அவசியம். எந்த அளவுக்கு வந்து இந்த லேப்டாப்போட ஹீட் வந்து நம்ம ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பாதிக்குதுன்றது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம். பட் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப் வந்து லேப்டாப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான்.
ஓகே, மருத்துவ ரீதியாக இதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் இல்லைன்னா கூட நம்ம பெஸ்ட் வந்து அதை அவாய்ட் பண்ண வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செய்யலாம். நீங்கள் டேபிளில் வச்சே லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் மருத்துவோட ஆலோசனை. எங்கள் டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் லைவாக கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, ஜெயா பேசுகிறேங்க. ஜெயா, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? சேலம் மாவட்டம் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் ஜெயா, உங்கள் கேள்வி என்னம்மா? எனக்கு இதய டாக்டர் கிட்ட பேசணுங்க. டாக்டர் அருண்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்குமாங்கம்மா? உங்க பிரச்சனை என்ன எடுத்து சொல்லுங்க. சார், எனக்கு ஹார்ட்ல வந்து டியூப் பெண்டா இருக்குங்கறாங்க. சரிங்க. ஹார்ட்ல என்ன சொல்றீங்க? புரியல. ஹார்ட்ல டியூப் பெண்டா இருக்குங்கறாங்க, அந்த ஹார்ட்டோட டியூப். ஹார்ட்டோட டியூப், சரி சரி. அது வந்து 1.5 வருஷம் ஸ்கேன் பண்ணி பார்த்து டியூப் பெண்டா இருக்குங்கறாங்க. அது வந்து எனக்கு வலி தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு வருஷம் கழிச்சு இப்போ குத்துறா மாதிரி ரொம்ப வலியா இருக்குது, கழுத்து வரைக்கும் வலிக்குது. இல்லை, ஹார்ட் டியூப் பெண்டான்னு சொல்கிறது வந்து அந்த ஹார்ட்லேருந்து வெளியே வர டியூப் சொல்கிறீங்களா? தமனிகள், பெருந்தமனி அப்படின்னு சொல்லுவோம், அந்த டியூப் பெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. ஹார்ட்ல வர இருக்கிற டியூப் தான் பெண்டா இருக்குங்கிறாங்க. சரி, இல்லை, வழக்கமாகவே பெருந்தமனி ஹார்ட்டில் இருக்கிறதுனா கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கும். அது ரொம்ப பெருசாக விரிவாக இருந்தால் தான் அது பேர் அன்யூரிசம். அதில் தான் வந்து வலியெலாம் வரும். நீங்கள் எக்கோ டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்களா? எக்கோ டெஸ்ட்டு, சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணுங்களா உங்களுக்கு? இல்லை, ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்தோம், இசிஜி எடுத்து பார்த்தோம். அது பத்தாதுமா, சிடி ஸ்கேன் எடுத்துக்கணுமா. சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுங்க, அதில் பார்த்து அது டியூபோடைய இது பார்ப்பாங்க, அளவு ஜாஸ்தி இருக்குதா அதெல்லாம் பார்க்கணும். அதை வச்சு சொல்ல முடியும். அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட நோயோட தீவிரத்தன்மை வந்து சிடி ஸ்கேன் மூலமாக இன்னும் ரொம்ப கிளியராக தெரியலாம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்லேருந்து தங்கராஜ் பேசுறேன். சொல்லுங்க. ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் பேசணுமா? டாக்டர் வேதமூர்த்தி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. கேளுங்க தங்கராஜ். வெரி குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் 64 இயர்ஸ் ஓல்டு. சொல்லுங்க. ஏற்கனவே 2012 வந்து ஒரு சப்டோட்டல் கேஸ்ட்ராக்டமி, சரி, கர்சினோமா ஸ்டமக்கு. ஸோ நான் 6 சைக்கிள் வந்து முடிச்சிட்டேன். இது கீமோ எல்லாம் ஆபரேஷனுக்கு பிறகு. ஆமா, ஆபரேஷன் பிறகு வந்து 2012 டிசம்பர் மாசமே 6 சைக்கிள் முடிஞ்சதுங்க. ஓகே. அப்புறம் எவ்ரி 3 months ஒன்ஸ் ரிவ்யூ போறேன். அதுக்கு வந்து நான் இது எடுத்துறேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துட்டு போறேன். கரெக்ட். ஒன்ஸ் இன் 6 months வந்து கேஸ்ட்ராஸ்கோபி, எண்டாஸ்கோபி பார்த்துட்டு போறேன். நல்லது. அப்புறம் ஒன்ஸ் இன் இயர் வந்து சிடி அப்டமின் அண்ட் பெல்விஸ் பாத்துறேன். கட்டாயம். இப்ப இது வரைக்கும் சோஃபார் எனக்கு இப்ப 3.25 வருஷம் ஆகி போச்சுங்க. சரிங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இந்த வருஷம் 2015 ஜனவரி மாசம் எடுத்ததுல எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். அதாவது ஒன்னும் ரெக்கரன்ஸோ அல்லது மெலிக்னன்சியோ ஒன்னும் இல்லைங்க. ஓகே. ஆனா ஒரே ஒரு சின்ன இது டாக்டர், ஸ்மால் இன்டெட்டர்மினேட் நோடுல் இன் ரைட் லங் லோயர் லப். இல்ல கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. இப்ப வந்து ரீசெண்டா எடுத்த ஸ்கேன்ல என்ன சொல்லுங்க? லங் நாடியூல. அதாவது முதல் மாசம் ஜனவரி மாசம் எடுத்தல டாக்டர். ஆமா. there is a small 4 mm indeterminate nodule, okay, in the lateral basal segment of right lung lower lobe. புரியுது. இது வந்து ஜனவரி எடுத்ததுனால மறுபடியும் ஃபாலோ மறுபடியும் ஒரு சிடி ஸ்கேன் வந்து 5th month மேல எடுத்தேன் டாக்டர். வெரி குட். இன்டர்வல். ஆமா, ஒரு ஃபாலோ எடுத்தேங்க. டெஃபினட்டா. ஆமா, ஃபாலோப்ல என்ன சொல்றாங்கன்னா, நோ திக்கரிங் இது ஸ்மால் ரைட் லங் as compared the nodule in the right lung lower lobe remain static. Okay. Otherwise no significant interval changes or seen. அதான் இம்பார்ட்டன்ட். அதனால வந்து இப்போ அவங்க அந்த 3 months அப்புறம் ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இல்லை இதில் நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தா நீங்கள் வந்து டாக்டருடைய அட்வைஸை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்களுடைய பொறுப்பு அதிகமாகுது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக போகும் பொழுது என்ன சின்ன பிரச்சனையோ ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் ஒரு நாடியூல் கண்டுபிடிச்சிருக்காங்க லங்கில். இப்போ ஒரு 5 மாதம் மே மாதம் ரிப்பீட் பண்ணும் பொழுது அந்த நோ சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது இட் இண்டிகேட்ஸ் லைக்லி இட் இஸ் நாட் லைக்லி மெலிக்னன்சி. அது வரையும் நம்ம சொல்லலாம், கேன்சர் இல்லைங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது.
அதான் ஞாபகம் வச்சுக்குவோம். சப்போஸ் அனதர் ஒரு 6 months கழிச்சு அதே மாதிரி தான் இருக்குது, அதனால் தொந்தரவு இல்லை, சைஸும் மாறலைன்னா that time we can pronounce probably it is not due to secondary in the lungன்னு சொல்ல முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு பல்மனாலஜிஸ்ட் பார்த்து டிபி ஏதாவது இருக்கலாமா, ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்கேனில் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு லங்கில் நாடுகளே கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, மருந்து கொடுத்துருக்கீங்க, 3 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அப்போ லங் நாடுல இல்லை. இது வந்து நியூ அப்பியரன்ஸ். நியூ அப்பியரன்ஸுங்கிறது டெஃபினெட்லாக டிசீஸ்டு லங், அதில் ஒரு 100க்கு 100 உறுதி. அது வந்து கேன்சர் இல்லையாங்கிறது எங்கள் சேலஞ்சு. இன்டர்வல் சேஞ்ச் இல்லாத பொழுது கேன்சர் இருக்க வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் கேன்சர் ஆப்ரேட் பண்ணி இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை மனசில் வச்சுக்குவோம். நான் கேன்சரஸ் டிபி அதை மாதிரி இருந்தால் அதை ஒரு தடவை பார்த்துங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் மிக முக்கியம். பட் we cannot take it lightly. We have to have a careful follow up. ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. நேயர் வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம், சந்தோஷ் குமார் ஃப்ரம் திருநெல்வேலி மேடம். சொல்லுங்க சந்தோஷ். மேடம் நான் வந்து எனக்கு ஏஜ் வந்து 43 ஆகுது. நான் ஒர்க் பண்றது வந்து 6 வயசா ஒர்க் பண்றேன். செகண்ட் நைட் ஃபர்ஸ்ட் 3 ஷிஃப்ட் இருக்கு. நைட் ஷிஃப்ட் பற்றி வரும்போது எனக்கு சாப்பிட்டதெல்லாம் ஃபுல்லா ஜீரணம் ஆகாம பிடிச்சி வருது. ஓகே, டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் எத்தனை நாளா தொந்தரவு இருக்கு சார்? சார் நான் கிட்டத்தட்ட நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரும்போது தூக்கம் இருக்காது. வீட்டில் வந்து படுத்தாலும் தூக்கம் வர மாட்டாங்க. சரியா? அதனால பிடிச்சி வருது சாப்பிட்டதெல்லாம். இல்லை உங்கள் தொந்தரவு 94ல இருந்து இருக்கா? இல்ல நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் அந்த தொந்தரவு இருக்கு. நைட் டைம் இல்லை எத்தனை மாசமா தொந்தரவு இருக்கு அப்படின்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 2 மாசமா இருக்கு சார். சரிங்க, பரிசோதனை ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? எண்டோஸ்கோபி போல? பார்க்கல சார், ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு 3 ஷிஃப்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் நைட். சரி, இந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஃபைன், உங்கள் தொந்தரவு புரியுது. பட் எண்டோஸ்கோபி கட்டாயம் பண்ணும். ஒன் இஸ் யுவர் ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். செகண்ட் வந்து இந்த தொந்தரவு நைட்டு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்போது சிம்பிள் கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் நைட் சாப்பிட்டுட்டு இம்மிடியேட்டாக தூங்க போகிறது, இல்லை நைட்டு ஹெவியாக சாப்பிட்றது, ஆயிலி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது சாப்பிட்றது, இதெல்லாம் கூட ஒரு காரணம். அது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட கொடுக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், புளிப்பேப்பம் அதிகமாக வரும் தூங்கும்போது. ஸோ ஹெட் அண்ட் கொஞ்சம் எலிவேஷன் வச்சு தூங்கலாம். நைட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours தூங்குறதுக்கு முன்னாடியே சாப்பிட பழகிக்கோங்க. ஆயிலில் இல்லை வயிறு மட்டும் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள் டுவர்ட்ஸ் நைட். பட் டெஃபினெட்லி ஒரு பேஸ்லைன் எண்டோஸ்கோப்பி உங்களுக்கு பண்ணி ஆகணும் சார். எண்டோஸ்கோப்பினா வாய் வழியே ஒரு டியூப் போட்டு உங்கள் வயிறு, சிறுகுடல், உணவு குழாய் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ முதல் கட்டமாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் ஆகாத பட்சத்தில் வந்து நீங்கள் எண்டோஸ்கோப்பி செஞ்சுக்கலாம். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸை நீங்கள் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். ஃபேவரட் டாக்டர்ஸ் இப்போ உங்கள் வீட்டில். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் மஞ்சு சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் மஞ்சு, சொல்லுங்கம்மா, உங்க ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? நான் மகப்பேறு டாக்டர் கிட்ட பேசுறேன். டாக்டர் ஆர்த்தி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. உங்க ப்ராப்ளம் என்னன்னு எடுத்து சொல்லுங்க. மஞ்சு சொல்லுங்கம்மா. மேம் நான் இப்போ 50 days பிரெக்னன்ட்டா இருக்கேன். 60 days ஆமா? ஓகே. எனக்கு 2 years முன்னாடி டிபி இருந்தது. ஓகேமா. கழுத்தாண்ட. ஓகே. அதுக்கு நான் மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகேமா. இப்போ கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ அதனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இல்லைம்மா, அதனால குழந்தைக்கு கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு இருந்தால் கூட ப்ரெக்னன்சிலேயே அந்த டேப்லெட்ஸ்லாம் நாங்கள் சாப்பிட தான் சொல்கிறோம். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? புனிதா பேசுறேன் மேடம். சொல்லுங்க புனிதா, எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? தஞ்சாவூர்லேருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? குடல் டாக்டர் பேசுறேன் மேடம். டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு 8 years-ஆவே சார் வயிறு அதிகமாக பசிக்கிற மாதிரி இருக்கு சார். சரிங்கம்மா. அது சாப்பிட்டா மூச்சு விட முடியல சார். இப்போ எனக்கு 1 month-ஆவே அப்படியே ரொம்ப நெஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஓகே, உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? 38 சார். சரி, சொல்லுங்க. 38 ஆகுது சார். அதான் சார் மூச்சு நைட்ல அது ரொம்ப எனக்கு பிரச்சனை பண்ணுது சார். சரிம்மா. இந்த 8 வருஷத்துல பரிசோதனை எதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெஸ்ட் எதாவது பண்ணிருக்கீங்களா? போட்டு பார்த்துருக்கேன் சார். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். சரிம்மா.
நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அசிடிட்டி அதிகமா கிடக்குதுன்னு குடல் டாக்டர் சொன்னாங்க சார். ஓகேம்மா, சரி. இப்போ மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துக்கிறேன் சார், டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். தொடர்ந்து இப்போ 4 வருஷமா இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா ரெகுலரா? ரெகுலரா எடுக்கல சார், இந்த பிரச்சனை வர்ற அன்னைக்கு டேப்லெட் எடுத்துக்குவேன் சார். ஓகே, வெரி குட்மா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எண்டோஸ்கோபி ரொம்ப என்னன்னா சார், இப்போ நெஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சுக்கிட்ட பெயின் இருக்கு சார். ஓகே, சரி. உங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணுறது பேசிக்கலி உங்கள் ப்ராப்ளம் வந்து கேஸ்ட்ரோஇசோஜியல் ரிஃப்ளெக்ஸ், அதாவது இறப்பையில் இருக்கிற அமிலம் வந்து மேலே வரும்போது இந்த மாதிரி தொந்தரவு வரும். ஸோ அதனால தான் எண்டோஸ்கோபி பண்ணி உணவு குழாயில் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்த்துருக்காங்க, இல்லை அனாட்டமிக்கல் டிஃபெக்ட்ஸ் எதாவது பார்த்துருப்பாங்க. எதுவும் இல்லை, நார்மல். மருந்து எடுத்து நல்லா சிம்டம் பெனிஃபிட் இருக்குன்னா யூ வில் ஹாவ் டு கண்டினியூ த மெடிசன்ஸ். இப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கணும். சப்போஸ் இது வந்து மருந்து எடுத்தும் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் சரியில்லை, இல்லை நீங்கள் வந்து யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் டயக்னோசிஸ்னால் 24 hours ஈசோவேஜல் பிஹெச் மானிட்டரிங் இருக்குமா. மூக்கோலையோ ஒரு டியூப் போட்டு உணவு குழாயில் டெஃபினட்டாக இந்த இறப்பையிலேருந்து அமிலம் உணவு குழாய் வரனால தான் உங்கள் தொந்தரவு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண 24 hour ஈசோவேஜல் பிஹெச் மானிட்டரிங்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்துட்டு சப்போஸ் அதுதான் கான்செப்ட் அப்படின்னா பேசிக்கலி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன், சாப்பிட்றது வந்து யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் யுவர் மீல்ஸ், அப்புறம் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்களே வந்து ஒரு டயட் சார்ட் மெயின்டைன் பண்ணி என்ன சாப்பிட்டா இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு வருதுன்னு ஒரு டயட் சார்ட் மெயின்டைன் பண்ணணும். பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பேசிக்கலி காஃபி, பிளாக் பெப்பர், கார்லிக்கு, டொமேட்டோஸ், ரா ஆனியன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜிஆர்டி தொந்தரவு ஜாஸ்தி பண்ணும். அப்புறம் தூங்குறப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தலைப்பக்கம் உயரமாக வச்சு தூங்கணும். நைட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏர்லியாக 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குற மாதிரி அட்லீஸ்ட் 3 hours கேப் கொடுக்கணுமா. ஸோ டயக்னோசிஸ் கன்ஃபர்மேஷன் வேணுங்கிற பட்சத்தில் 24 hour ஈசோஜல் பிஹெச் மானிட்டரிங் பண்ணுங்கள். ஸோ அது வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் யூ ட்ரை ஆல் திஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இது சரியாகனா தென் அகெயின் யூ வில் ஹேவ் டு கோ ஃபார் 24 hour ஈசோஜல் பிஹெச் மானிட்டரிங். ஓகே, ஸோ 24 hours ஈசோஃபிஜியல் பிஹெச் மானிட்டர். ஸோ இதை மறக்காதீங்க, அந்த டெஸ்ட் பேர் மறக்காதீங்க. டாக்டர் சொன்னதை குறிச்சிக்கோங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். ஹலோ, நான் விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். சொல்லுங்க விஜய், எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன? என் பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுது மேடம். அவ ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. சரிங்க. அவ இப்போ வந்து ஒரு 6 மாசமா கரெக்டா தலை குளிச்சுட்டு வந்தா. திடீர்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்போ ஆகுது. அதனால எதனா ப்ராப்ளம் வருமா? ஓகே, டாக்டர் ஆர்த்தி உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க. டாக்டர். அம்மா, இது கண்டிப்பா ப்ராப்ளம் இல்லம்மா. யூஸ்வலாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து அதாவது நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றது எல்லாமே வந்து ஒரு சின்க்ரோனைஸ்டாக வருமா. மூளையிலேருந்து ஒரு சிக்னல் வரணும், அது வந்து முட்டைப்பையில் ஆக்ட் பண்ணி அதுலேருந்து ஹார்மோன்லாம் வந்து அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் வரணும். கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற சதை வளர்ந்துட்டு அப்படியே ஷெட் அவுட் ஆகிறது தான் பீரியட்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த கரெக்டாக வர்றதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். 3-4 years நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, இப்போது 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, வந்தால் 10-15 நாள் அதிகமாக இருக்குது, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குங்கிறப்போ ரத்த சோகை இதனால் வந்துடக்கூடாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். கண்டிப்பாக இரெகுலராக தான் இருக்கும், ரெகுலராக வராது. ரொம்ப கம்மி பேருக்கு தான் ரெகுலராக மாதம் வரும். அது ஒரு 2-3 yearsல தானாக ரெகுலரைஸ் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். டாக்டர் சொன்னதை குறிச்சிக்கோங்கம்மா. தொடர்ந்து உங்கள் டாக்டர்ஸ் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுக்க காத்திருப்பாங்க. பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். எங்கள் டாக்டர்ஸ், எங்கள் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேச நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. டாக்டர் செந்தில்குமார், இப்போ வந்து பெண்களுக்கும் ஆண்கள் நிறைய பேருக்கு வந்து அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போகிறது பார்க்குறோம். பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாமா? கண்டிப்பாக வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது யூரின் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போடுறது வந்து 100ல் ஒரு 30-40 பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் பெரும்பாலும் வந்து நிறையா பெண்கள் இது மாதிரி வந்து பிரச்சனை இருக்கப்ப இது வந்து பிரச்சனை கிடையாது, இது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், இதனால் வந்து சோஷியலாக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஸோ இதுக்கு நான் டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இப்போ 100 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அதில் 10 பேர் 20 பேருக்கு தான் வந்து மருத்துவர்கிட்ட வராங்க. ஸோ மற்றவங்க வந்து இது ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பொதுவாக இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடிஸ்க்கு இந்த யூரின் தன்னைத்தானே அறியாமல் லீக் ஆகிறது 2 விதமாக பிரிப்பாங்க. ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அர்ஜ் இன்கான்டினன்ஸ்ன்றது. இப்போது ஒரு நார்மல் டெலிவரி, 2 நார்மல் டெலிவரி, 3 நார்மல் டெலிவரி ஆகிருக்கவங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ்க்கு கீழே இருக்க சத சப்போர்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும்.
அதனால இந்த சிறுநீர் பைக்கு வெளியே வர வேல்வ் மெக்கானிசம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நீங்கள் முக்கும் போதோ இருமும் போதோ வந்து அந்த வேல்வ் நார்மலாக மூட வேண்டிய வேல்வு அவங்களுக்கு வந்து மெதுவாக மூடுது. ஸோ இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது யூரின் வந்து சொட்டு சொட்டாக வெளியே வருது. இது வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது, வேறு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். இன்னொன்று வந்து அர்ஜ் இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். ரொம்ப அர்ஜென்ட்டாக யூரின் போகணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த அர்ஜ் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இதை மாதிரி 2 பிரச்சனைகள் வந்து ரொம்ப காமன் விமனுக்கு. இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்கேன், ஒரு யூரின் கல்ச்சர் பண்ணுவோம், யூரினரி இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா, பிளாடரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றது. அண்ட் இதில் எந்த மாதிரி இது மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், இந்த இருமும் போது தும்மும் போது யூரின் லீக் ஆகுதா இல்லை இந்த யூரின் அர்ஜென்ட்டாக வரும்போது லீக் ஆகுதுன்றதை பொறுத்து ஒரு சாதாரண சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேருந்து ரொம்ப சிவியராக இருந்தால் ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த மெஷ் டேப் மாதிரி சொல்லுவோம், அதை வச்சு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மருத்துவத்தில் வந்து ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் லேடிஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு டாக்டரை பார்த்து தீர்னா 99% எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து தீர்வு கிடைக்குது. 90%. ஸோ பெண்களே வந்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள் மூலமாக நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ வீட்டில் இருந்து ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் நிறைய பேர் அவதிப்பட்டுருப்பீங்க. உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள், இதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445964444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் மாரி முத்துன்னு பேசுகிறேன் மேடம். மாரி எங்கேருந்து அழைக்கிறீங்க? மேடம் சென்னையில இருந்து மேடம். சொல்லுங்க மாரி, உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன? மேடம் என்னன்னா, இப்போ நான் ஒரு 8 வருஷமா டிரைவரா இருக்கேன் மேடம். சரிங்க. ஏன்னா கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால எப்பயுமே வந்து ஏப்பம் வரும். சரிங்க. இல்லைன்னா வந்து நெஞ்சு அரிப்பு இருக்கும். ஓகே, டாக்டர் ராஜேஷ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் வயசு என்ன சார் ஆகுது உங்களுக்கு? சார் எனக்கு 43 வயசு சார். சரிங்க, உங்கள் தொந்தரவுக்கான பதில் நீங்களே சொல்கிறீங்க. கரெக்டாக இல்லை சார், இல்லை சார், ஒரு நிமிஷம். நான் என்ன அந்த பிரச்சனையை சொல்லல. எனக்கு என்னன்னா இப்போ வந்து இதுவரையிலும் அது மாதிரி இருந்தது. சொல்லுங்க. ஒரு 5-6 நாள் என்ன நெஞ்சு வலிக்குது. அது வந்து மேல வந்து வலிக்குது, இல்ல உள்ள இருந்தே வலிக்குது. சரி, அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்றத எங்க வீட்டுக்காரமாட்ட நான் வந்து சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் டாக்டர்கிட்ட பாருங்க அப்படின்னாங்க. சரிங்க. பட் ஆனா அது வந்து எப்பயும் போல இல்ல, எப்பயாவது ஒரு தடவை வருது. இப்போ 2 நாள்ல வந்து 3 தடவை வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து நெஞ்சு வலி தான் எனக்கு தெரியும் டாக்டர், இல்லைன்னா அது கரெக்டாக நம்ம போய் செக் பண்ணணுமா? ஓகே, உங்கள் சந்தேகம் வந்து மிகச்சரியானது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மிக சிம்பிளான டெஸ்ட், பக்கத்தில் எந்த நர்சிங் ஹோம் போனாலும் ஒரு இசிஜின்னு ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. அது ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு வாரம் தொந்தரவு, கண்டிப்பாக இருதய தொந்தரவாக இருந்தால் அதில் வித்தியாசம் தெரியும். ஸோ அங்கே நீங்கள் ஒரு ஃபிசிஷியனையோ கார்டியாலஜிஸ்டையோ பாருங்கள். இது வந்து இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு இல்லை அப்படின்னு ஊர்ஜிதனப்படுத்தும் போது நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சாப்பிட்டோன்னே ஏப்பம் வருது, நெஞ்செரிச்சல் வருது, அது ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இஸ் ஃபஸ்ட், கார்டியாக்கு டவுட் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலையே பாதிக்கும். எப்போவுமே அதை பற்றியே கன்சர்ன் பண்ணிவிட்டு உங்கள் வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான டெஸ்ட் ஒரு இசிஜி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட கிடச்சிரும். ஓகே, மாதிரி நீங்கள் பயப்படாமல் முதல் கட்டமாக டிலே பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போங்க. இசிஜி ஒரு காஸ்ட்லி டெஸ்ட் கிடையாது, ரொம்பவே ஒரு சிம்பிளான டெஸ்ட். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எக்கோ கார்டியோகிராம் அதோட பேர். ஸோ மறக்காமல் இன்னைக்கு போய் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? மேம் சத்யா பேசுகிறேன், சென்னையில இருந்து மேம். சொல்லுங்கள் சத்யா. மகளிர் மேம் கிட்ட பேசணும் மேம். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2ம் ஸ்பெஷல் சைல்டு. ஸோ இப்போ வந்துட்டு என்னால் ஒரு ஜெனடிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு நார்மலான ஒரு நல்ல ஒரு குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. டாக்டர் ஆர்த்தி. ஆமாம், 2 குழந்தைங்களுக்கு என்ன தொந்தரவுன்னு சொல்லியிருக்காங்கம்மா? ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு ஆட்டிசம். ஓகே. செகண்ட் பேபி வந்து செரிப்ரல் பாலிசி அஃபெக்ட் ஆகிருக்கும் மேம். ஓகேம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு 3வது குழந்தை வந்து நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் அதுக்கான டெஸ்ட் எடுத்துருக்கலாம். உங்களுக்கு எடுத்து பார்த்துருக்காங்களாம்மா? உங்களுக்கோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ ஏதாவது எடுத்து பார்த்துருக்காங்களா? செகண்ட் பேபிக்கு எடுத்து பார்த்துருக்கோம் மேம், பட் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா ஆட்டிசமோ செரிப்ரல் பால்சியோ வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுமா. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நார்மலாக உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஏஜ்மா? ஏஜ் 34 மேம். 34 ஆகுது. நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகலாமா நெக்ஸ்ட்டு? பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கைனகாலஜிஸ்ட் பாருங்கள். ஒரு ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் மாதிரி என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், இந்த பழைய டெலிவரியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன்ஸு அதெல்லாம் கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், போதும்மா. வேறு ஒன்றும் தேவையில்லை. டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா.
வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? கீர்த்தனா. சொல்லுங்க கீர்த்தனா, எங்க இருந்து கால் பண்றீங்க? I'm calling from Korea. சொல்லுங்க, உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன? Actually, I have a chest pain for 3 months continuously, and it is radiating to my left hand and to the back. Okay. So that is why. Okay. Doctor, I got delivered a boy baby. 1 month got over. Okay. So I have a query like, is it due to pregnancy? I have this pain, or how it is like that? Do I have any chest problem? Absolutely, don't worry. Dr. Arun Kumar உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர். Okay, how old are you? Hello? Yeah, I'm on the line. I'm just 26 years old. You're just 26. Okay. So nothing to worry. See, it may be because of the stress or other things. You just got recently delivered. But one thing is, you can just go for some basic investigations like take an ECG and take a echocardiogram, because very young females, they can have a condition called mitral valve prolapse syndrome, MVPS, that can cause pain in the chest and can also get referred to the back. So it's better you just do an ECG and echocardiogram and consult a cardiologist. ஓகே. ஸோ கீர்த்தனா யங் மதராக இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ஆனாலும் டைம் எடுத்து நீங்கள் ஒரு இசிஜி எடுத்துக்கோங்க. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. இந்த மாதிரி தாங்க நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவுபடுத்தினீங்க. முன்னெச்சரிக்கையாக எப்படி இருக்கணுன்றதை கூட சொல்லிக் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்ஸ். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், இதுதான் எங்களோட ஆசை. தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். திஸ் இஸ் சனு சைனிங் ஆஃப்.